Hi friends, இந்த வீடியோல சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கசகசாவை half an hour தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, நெக்ஸ்ட்டு 1/4 கப் துருவின தேங்காய் இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கடலெண்ணெயில் இந்த சால்னா செஞ்சால் இன்னும் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். உங்ககிட்ட கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பே லீஃப், 1 இன்ச் பட்டை, அப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ தான் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக நான் சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நான் குக் பண்ண போகிறேன். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி இருக்குது. இப்போது நான் ஒரு தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்க போகிறேன். இந்த தக்காளி ஒரு பாதி அளவு வங்கி இருக்கும்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை மொத்தமாக சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸாக நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இனிமேல் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ ஒரு 3 மினிட்ஸாக நான் இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை உள்ளே ஆட் பண்ணி இந்த சிக்கனை இப்போது நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போது இந்த சிக்கனை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெஷர் குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசிலுக்கு விட்டுட்டு அந்த ப்ரெஷர் தானாக இறங்குற வரைக்கும் விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சால்னா நமக்கு ஜென்ரலாக ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வர்றது வரை விடணும். இப்போ இந்த சால்னாக்கு நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதை போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் அதை ரோஸ்ட் பண்ணணும். சில்லி பவுடர் கருகிடாமல் பார்த்துக்கணும். சில்லி பவுடர் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மிக்சரை சால்னாக்கு உள்ள ஆட் பண்ணிடலாம். சிக்கன் சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸோட சர்வ் பண்ணலாம். Thanks for watching. Meet you soon in another video. Bye bye.